இந்த மாதம் 2500 ரூபாய் வருமா அப்படின்னு பல கேள்விகளோட எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு மாதம் 2500 தரதுல அரசுக்கு வந்த திடீர் சிக்கல் என்னன்னு தெரியுமா? முதல்வர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. தமிழக அரசு 1.31 கோடி மகளிருக்கு இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை 2500 உயர்த்தி ஆண்டுக்கு சுமார் 39,300 கோடி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 15,720 கோடியை தவிர்த்து கூடுதலா 63,580 கோடியை திரட்ட வேண்டிய பெரும் சவால் இருக்காம். மக்கள் மீது நேரடியா வரிச்சுமையை ஏற்றாம இந்த நிலையை திருட்டுவதற்கு மதுபான விலையை உயர்த்துவது மற்றும் அரசோட நிர்வாகத்துல உள்ள முறைகேடுகளை தடுக்கிறது மற்றும் பிரதான எளிய வழிகளாக முக்கியமா பார்க்கப்படுதாம். தமிழகத்துல நாளொன்றுக்கு சராசரியா 1 கோடி மது பாட்டில்கள் விற்பனையாகிற நிலையில குவார்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் உயர்த்தினா அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலா 7,300 கோடி வருமானம் கிடைக்குமா. இத்தோட அண்மைய சீர்திருத்தங்கள் மூலம் மதுபான ஆலைகள்ல கூடுதல் கட்டணங்கள் மற்றும் MRPக்கு மேல விற்கப்படுற முறைகேடுகளை தடுப்பதன் மூலம் 3600 கோடியை நேரடியா அரசு கஜானாவுக்குள்ள கொண்டு வர முடியுமாம். இந்த மதுபானத்துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமா சுமார் 10,800 கோடி ரூபாய் வரைக்கும் அரசுக்கு வலிக்காமல் வருவாயை தரும்னு சொல்றாங்க. அடுத்ததா மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய GST நிலுவைத் தொகையை முறையா பெறுவதோட வணிக நிறுவனங்களோட வரி ஏய்ப்புகளை அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் கண்காணித்து தடுத்தா ஆண்டுக்கு 5,000 கோடி மேல திரட்ட முடியுமாம். தாது, மணல், கிரானைட் போன்ற ஆற்று மணல் குவாரிகளை அரசே நேரடியா ஆன்லைன் மூலம் வெளிப்படையா நடத்தினா இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு ஆண்டுக்கு 3,000 5,000 கோடி வரைக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்குமா. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். இந்த நிர்வாக சீர்திருத்தம் மூலமா மட்டுமே ஒட்டுமொத்தமா சுமார் 18,000 கோடி ரூபாய்க்கு மேல கூடுதலா திரட்ட வழிவகை ஏற்படுமா. இந்த முழு தொகையும் திரட்டுறதுல உள்ள நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க ஒரு சிறந்த மாற்று உத்திய அரசு கையாளலாம். அதுபடி அதிக மருத்துவ செலவுகளுக்கு உழைக்க முடியாத சூழலும் 50 வயதுக்கு மேற்பட்ட முதிர்ந்த பெண்களுக்கு மாதம் 2,500, சுய தொழில் அல்லது வேலைக்கு செல்ல வாய்ப்புள்ள 21 இருந்து 49 வரை உள்ள பெண்களுக்கு 1,500 பிரிச்சு வழங்க முடிவு பண்ணிருக்காங்களாம். இந்த வயது வாரியான திட்டத்தின் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதிச்சுமை மிச்சமாகுதாம். கஜானாவும் திவாலாகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. பெண்களுக்கு கூடுதல் சமூக பாதுகாப்பும் கிடைக்கும்னு சொல்றாங்க. பெண்கள் முதல்ல 1,000 ரூபாய் மாதம் வாங்கிட்டு இருந்தாங்க மகளிர் உரிமை தொகைன்னு. 1,000 ரூபாய் தொடர்ந்து இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா போன மாதம் விஜயவர ஆட்சிக்கு வந்ததுமே அந்த 1,000 ரூபாயை கொடுத்துட்டாரு. இருந்தாலும் 2,500ங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த 2,500 அரசு உண்மையாலுமே கொடுப்பாங்களா, வாக்குறுதிகள்ல சொன்னதை நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இதை விஜயவர்னால கொடுக்க முடியாம போனாலும் எதிர்கட்சிகள் நிறையவே விமர்சனங்களை வச்சு அவருக்கு நிறையவே பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஏன்னா இந்த மதுபான கடைகள்ல விலையை ஏற்றினாலும் ஏற்கனவே இந்த மது ஒழிப்பு கொள்கையில அவர் தீவிரமா இருக்காரு. என்ன நடக்க போகுது, இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதம் 2,500 1000 அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல.